ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த லெசனில் இருக்க 5 மார்க் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். இப்போ வாங்க தியரி பார்ட் பார்க்கலாம். கன்சிடர் எ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் ஆஃப் ரேடியஸ் ஆர் கேரியிங் டோட்டல் சார்ஜ் Q. ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துக்கிட்டோம். யூனிஃபார்ம்லி சார்ஜ் அப்படின்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி சார்ஜ் இருக்கும், ஓகேவா. அதுக்கு ரேடியஸ் வந்து கேபிட்டல் R, ஓகேவா. டோட்டல் சார்ஜ் அதில் இருக்கிறது Q. த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட்ஸ் அவுட்சைட் அண்ட் இன்சைட் த ஸ்பியர் கேன் பி ஃபவுண்ட் யூஸிங் காஸ் லா. அந்த ஸ்பியருக்கு உள்ளேயும் வெளியிலையும் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதை நம்ம வந்து காஸ் லாவை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் 3 கேசஸ் இருக்குது. கேஸ் A, கேஸ் B, கேஸ் C அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் A பார்த்துடலாம். கேஸ் A அட் எ பாயிண்ட் அவுட் சைட் தி ஷெல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் வந்து கேபிட்டல் ஆரை விட அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சர்க்குலர் போர்ஷன் அந்த ஸ்பெரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இன்சைட் ஃபுல்லாக சார்ஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதான் அந்த ரேடியஸ் கேபிட்டல் ஆர், ஓகேவா. இந்த Pங்கிற ஒரு பாயிண்ட்டு, ஏன்னா அவுட் சைட் தி ஷெல் கொடுத்துருக்காங்க, அதனால் ஷெல்லுக்கு வெளியில் Pன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். சென்டர்லேருந்து Rங்கிற டிஸ்டன்ஸில் Pங்கிற பாயிண்ட் இருக்குது. அந்த இடத்துல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் தியரி பார்ட் பார்க்கலாம். லெட் அஸ் சூஸ் எ பாயிண்ட் P அவுட்சைட் தி ஷெல் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் தி சென்டர். சென்டர்லேருந்து Rங்கிற டிஸ்டன்ஸில் Pன்னு ஒரு பாயிண்ட்டை ஷெல்லுக்கு வெளியில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். த சார்ஜ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். இந்த ஸ்பியரோட சர்ஃபேஸில் சார்ஜ் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். A spherical Gaussian surface of radius R is chosen and the total charge enclosed by this Gaussian surface is Q. இந்த Gaussian surface மூலிமா ஃபுல்லாக இருக்க அந்த சார்ஜஸை தான் நம்ம Q அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பெரிக்கல் Gaussian surfaceோட ரேடியஸை நம்ம R அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. இப்போ டெரிவேஷன் பார்ட்குள்ளே போகலாம். அப்ளையிங் காஸ் லா. இன்டெக்ரல் ஆஃப் E வெக்டார் டாட் dA வெக்டார் ரவுண்ட் ட்ரிப் போட்டிருக்கோம். ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ், ஃபுல்லாகவே மூடப்பட்டிருக்கு. அதோட ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா Q/F(0). இப்போ இங்கேருந்து நம்ம இந்த வெக்டாரை ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிடைக்கும். வெக்டாரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் காஸ் தீட்டா போடணும். காஸ் தீட்டா வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோட சார்ஜ் வந்து யூனிஃபார்மாக அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் மூலயமா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு சொல்கிறனால தீட்டாக்கு நம்ம 0 டிகிரி அப்ளை பண்ண போகிறோம். அப்போ காஸ் 0 டிகிரியோட வேல்யூ என்ன 1 அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா. அப்போ 1 × E.dA வந்து அதே தான் கிடைக்கும், E.dA தான் கிடைக்கும். இப்போ நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு தான் 5E யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேர்ம் அப்படியே எடுத்துக்கோங்க. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை காமனாக வெளியில் எடுத்துடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டோம். ஏரியா மட்டும் தான் இங்கே சேஞ்சஸ் ஆகுது. 5E அப்படின்னாவே Q/F(0) அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. இப்போ இந்த இன்டெக்ரல் ஆஃப் dA அப்படிங்கிறது அந்த காஷியன் சர்ஃபேஸோட டோட்டல் ஏரியா. அது என்ன அப்படின்னா 4πr² சொல்லிட்டாங்க. இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம 4πr² என்ன பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இங்கே வேணும். நமக்கு எது வேணுமோ அதை லெஃப்ட் சைடு வச்சுக்க போகிறோம். E மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. அப்போ இங்கே நியூமரேட்டரில் இருக்க இந்த டேர்ம் எல்லாமே இங்கே டினாமினேட்டர் ஆகிடும். இதை நான் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 1/4πF(0) Q/r². வெக்டார் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா E வெக்டாரை போட்டிங்கன்னா ரைட் சைடில் ஒரு யூனிட் வெக்டார் போடணும். அதுக்காக நான் R யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் இந்த சார்ஜஸ் வந்து 0 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலாக வெளியில் போய்டும்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாசிட்டிவாக இருக்கும் 0 அதிகம் அப்படின்னா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னாகும், வெளியில் போயிடும். நெக்ஸ்ட்டு இஃப் Q <0, சார்ஜ் வந்து 0 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவாக இருக்கும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலாக இன்வர்டாக உள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேஸ் B பார்க்கலாம். அட் எ பாயிண்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல். அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோட சர்ஃபேஸ் மேலேயே அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அப்போ R = R. இந்த இந்த ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம எதுவுமே பண்ண வேணாம். இந்த ஈக்குவேஷனில் ஸ்மால் ஆர் பார்த்துருப்போம்ல, அதை அப்படியே கேபிட்டல் ஆராக சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை கேபிட்டல் ஆராக நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணி எழுதிட்டோம். அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட்டு கேஸ் C பார்த்துடலாம். அட் எ பாயிண்ட் இன்சைடு த ஸ்பெரிக்கல் ஷெல். ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு உள்ளே பார்க்கும்போது கேபிட்டல் R வந்து இங்கே அதிகமாக இருக்குது, ஸ்மால் ஆர் வந்து இங்கே கம்மியாக இருக்குது.
இந்த டயக்ராம் நான் இங்கே ட்ரா பண்ண மறந்துட்டேன், இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த டைட்டில் எழுதிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் ஸ்பெரிக்கல் ஷெல் இருக்குது. ரேடியஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்சைடு நமக்கு வேணுங்கிறனால இதோட டிஸ்டன்ஸ் வந்து 6ங்கிற இடத்துல இங்கே பின்னு ஒரு பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே சார்ஜ் என்ன ஆகுது அப்படின்னா வெளியில் போயிடுது. ஓகேவா? தியரி பார்ட் பார்த்திங்க அப்படின்னா, let us choose a point P inside the shell at a distance or from the center. சென்டர்லேருந்து 6ங்கிற டிஸ்டன்ஸில் பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம். அந்த இடத்துல, அதாவது ஷெல்லுக்கு உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குதுன்னா இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோம், காஸ் லாவை அப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் கேஸ் ஏல பார்த்தா அதே டெரிவேஷன் தான் வரும். இங்கே இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் கியூ பை எஃப் இஸ் நாட் இங்கே ரவுண்ட் ட்ரிப்பில் கொடுத்துருக்காங்க. வெக்டாரை ரிமூவ் பண்ணணும்னா காஸ் தீட்டா ஆட் பண்ணுறோம். யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குதுனால தீட்டா வந்து 0 டிகிரி, காஸ் 0 வேல்யூ 1. அப்புறம் அப்ளை கிடச்சிரும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த ஏரியாவுக்கு பதிலாக 4πr². எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும், ஸோ லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுறோம். இ மட்டும் வேணால் இதெல்லாம் வந்து டினாமினேட்டரில் மாறிடுது. நம்ம கிடச்சிருச்சு நமக்கு ஆன்சர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ அந்த காஷியன் சர்ஃபேஸில் சார்ஜே இல்லை, ஏன்னா அதை வெளியில் போயிடுச்சு. அப்போ Q வந்து 0 எடுத்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். 0 × anything என்டையர் வேல்யூமே 0 ஆகிடும். அப்போ அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. The electric field due to the uniformly charged spherical shell is 0 at all points inside the shell. அந்த ஷெல்லுக்கு இடையில எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கவே இருக்காது, ஃபுல்லாக 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இந்த கொஷின் இதோட முடிஞ்சுது. புக்கில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ட்ராப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சில பாயிண்ட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இது மட்டும் நீங்கள் எழுதினாவே போதும். உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வந்து அப்படியே போட்டுருவாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் இந்த 5 மார்க்கோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் இந்த கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.